ஐயோ தண்ணி தொண்டை தொண்டை அடிக்குது. தண்ணி தண்ணி. ஏயா சொழினே உள்ளது எங்கதுக்கு வந்த? ஆமா அப்படின்னு உனக்கு தாக எடுக்குது. வானையில இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு மூளையில கடக்க வேண்டியது தானே. உன்னெல்லாம் என் புருஷன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்கு கழுத்தை நீட்டின பாவத்துக்கு உனக்கு தினமும் ஊழியம் செய்யவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத கேளு. அப்படி இல்ல விஷத்தை வச்சு கொண்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். கொல்லுடி கொல்லு. என்னை கொண்டு விட்டு அவனோட சந்தோஷமா இருக்கான்னு பார்க்குறியா? இப்போ மட்டும் என்னடி கையில் காலில் விலக மாட்டேங்குது. இந்த வீட்டுக்குள்ளே சர பிடிச்ச மாதிரி வச்சிருக்கிறேன். இதில் ஊரில் வர என்னை ஒரு பைத்தியக்காரன் வர பட்டம் கட்டி வச்சிருக்க. நீ கள்ள புருஷனோட கொல்லையில் போய் இருக்கிறத நான் பார்க்கல நினச்சிட்டு இருக்கியா? என் புள்ள வரட்டுண்டி, என் புள்ள வரட்டும். எல்லாத்தையும் அவன்கிட்ட உண்மையை சொல்லி உன் மயிர் அறுத்து கரும்புலி செம்புலி குத்தி இந்த ஊரை விட்டு அவனை வரட்டுற மாதிரி வரட்டுறேன். யோ என்ன சொன்ன? ஏன் மயிர அறுத்து விட்டுறியா? நீ செத்தா தாலி கூட அறுக்க மாட்டடா என் தரித்திரம் பிடிச்ச நாயே. யோ சதுரங்கத்துல ராணிக்கு தான் பவர், இந்த சமுதாயத்துல இந்த ராஜேஸ்வரிக்கு தான் பவர் பவர் பவர். நீ ஒரு லூசுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே உன்னை ஜெயில வச்சிருக்கனே, அப்ப கூட என்னோட கேரக்டர் உனக்கு புரியல? நீ நாசமா போய்விடு, அழிஞ்சு போயிடுவ. எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என் பாவனை சும்மாவே விடாது, சும்மா விடாது. அந்த ஆண்டவன் பார்த்துட்டு தான் இருக்கான். ஆண்டவன் பொறுத்து தாண்டி உனக்கு தண்டனை கொடுப்பான். சரியா கொடுக்கட்டும். அப்படியே நீ ரொம்ப ஜாலியா இருக்க, எனக்கு தண்டனை கொடுக்க போற. ஏய் உன்னெல்லாம் உன்னை சும்மா விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது. ஏய் பிச்சு புடுவ பிச்சு பித்து பிடிச்ச நாய. வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி நீ வெளியே வர்ற. விலங்கு போட்டு உன் கொழுப்பு அடங்கல பாராதேசி. செத்த நேரத்தில் தொங்க விட்டுற உன்ன. ஏதோ அண்ணங்கிற பாசத்துல சோறு போட்டு உன்னை வளர்த்துட்டு இருக்கிற. இல்ல நடக்கிறதே வேற. என்னை கொண்டு போடுறா, கொண்டு போடு விடுற பார்க்கலாம். ஏண்டா ஏண்டா என்னை கொண்டு விட்டுனா அவ கூட எப்போ நாளும் கும்மால் அடிக்கலாம்ல. ஏய் கூட பிறந்த அண்ணன் பொண்டாட்டிவே சேர்த்துக்கிட்டு இப்படி அடிச்சு என்னை கொடுமைப்படுத்தியடா. உங்க ரெண்டு பேர்த்துக்கும் என் கொடுக்க போற தண்டனை அந்த ஆண்டவன் கொடுப்பாண்டா. உங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் கொடுக்குற தண்டனை அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுப்பாண்டா. அப்பதான் அந்த ஆண்டவனை வச்ச பிரார்த்தனை அப்பதான்டா எனக்கு நிறைவேறும். பிரார்த்தனையா? பித்து பிடிச்ச பரதேசி. இந்த ராஜதுரைய எந்த துஷ்ட சக்தியாலையும் அசைக்க முடியாதுடா. ஏன் மதினி உன் புருஷன் என்னமோ சாபம் விடுறான், நம்மள அது கேட்குங்கிற கொழுந்து அவன் கிடக்குறான் கெல்ட்டு பையன். இங்க பாருங்க, 10 நாளைக்கு கஞ்சி ஊத்தாம இருந்தனா தன்னால அவனுக்கு கொழுப்பு அடங்கிடும். ஏங்க கொழுந்தினாரு, அவனை அடிச்சு உங்க கையெல்லாம் வலிக்குது தானே? தம்பி வருது பூஜையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அண்ணே
இந்த நாயை முதல்ல உள்ள கூட்டு போய் அடைச்சி வைங்க. அண்ணனோட நல்ல மனசுக்கு இப்படி நடந்திருக்க தேவையில்லை. போன ஜென்மத்தில் யார் செஞ்ச பாவமோ இப்படி அண்ணனுக்கு மூளை கலங்கி போய் புத்தி சுவாதீனம் இல்லாமல் உடல் நலம் கெட்டு போய் மனநலம் கெட்டு போய் பரிதவிக்கிறாரு. இந்த கொடுமையில் எங்கெல்லாம் போய் சொல்ல ஆண்டவா. ஆடு நினையுதுன்னு ஓனாய் அழுவுதான். அண்ணனுக்கு பைத்தியம்னு தம்பி வெம்பி வெம்பி அழுவுறாரு. பாவம் துரை, அழுவாதீங்க துரை, அழுகாதீங்க. வாப்பா சிவா. சித்தப்பா கண்ணு, எப்படா வந்த? நல்லா இருக்கியா? படிப்புலாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? ஏடா கண்ணு, ஏடா சாப்பிட்றே இல்லையாடா? துரும்பா இழைச்சி போயிட்டேன். எனக்கு என்ன சித்தப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாம், நீங்கள் அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அம்மா அப்பா அம்மா எல்லாம் இங்கே? அம்மா உள்ள பூஜையில் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க கண்ணு. அப்பா தான். ஏன் சித்தப்பா கண்ணு கலங்குறீங்க? அப்பாவுக்கு என்னாச்சு? அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுப்பா. உங்க சின்னம்மா மேலோகம் போய் கம்பு கொண்டு வர மேலோகம் போயிடுச்சு. ஆமாப்பா, அப்பா மாடிப்படியிலிருந்து வரும்போது தவறி விழுந்து பின்பண்டையில் அடிபட்டு